இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்த வர 5 வருஷத்துலையுமே திமுக ஆட்சி அமைக்குமா? ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்குன்னு நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. 1000 ரூபாய் பணம், 5000 ரூபாய் கோடைக்கால விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. திமுக இலவசம் தருது, திமுக பெண்களுக்கு பணம் தராங்க, திமுக நிறைய வாக்குறுதிகள் பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க, அதனாலதான் திமுக வரப்போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. எந்த கட்சியில இந்த மாதிரி இலவசங்களும் இந்த மாதிரி வாக்குறுதிகளும் கொடுக்காம இருக்காங்க? எல்லா கட்சியிலுமே தான் கொடுக்குறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு பெஸ்டாவே தான் இருக்குது, எதுவுமே இழைச்சி போகல. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் காசு தான். இந்த திமுக காரங்க கொடுத்தது அவங்க சொத்துல இருந்து குறைச்செல்லாம் கொடுக்கல, எல்லாமே கவர்மெண்ட் நம்ம கட்டுற வரி பணத்துல இருந்து தான் பணம் கொடுக்குறாங்க. ஆனா பாதுகாப்பு யார் கொடுக்குறா? பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியில தான் இருந்ததுன்னு இன்னைக்கும் அடிச்சு சொல்ல முடியும் என்னால. உங்களால இப்ப திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? திமுக ஆட்சியில தானே பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. பொள்ளாச்சிங்கிற ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்தது. இன்னைக்கு டெய்லி நடந்துட்டு இருக்கு. சொல்லவா உங்ககிட்ட? மதுராங்கத்துல 14 வயசு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது தெரியும் தானே? அது இல்லாம நாமக்கல்ல 7 வயசு சிறுமிக்கு நடந்திருக்குது. தூத்துக்குடியில இயற்கை உபாதை கழிக்க போன பொண்ணுக்கு நடந்திருக்குது. சென்னையில பள்ளி மாணவிக்கு நடந்திருக்குது. கிருஷ்ணகிரியில 60 வயசு மூதாட்டிக்கு நடந்திருக்குது. அது இல்லாம பல்லாவரத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நடந்திருக்குது. கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைக்கு நடந்திருக்குது. அது எல்லாத்துக்கும் மீறி பறக்கும் விமானத்துல பனிப்பெண்ணா போன பொண்ணுக்கு கூட பாலியல் வன்கொடுமை இதே திமுக கவுன்சிலரால நடந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்த கல்லூரி மாணவிய கார்ல கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. இது எல்லாமே ரொம்ப நாள் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த ஒரு 10-15 நாள்ல நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக முதல்வர் தான் சொல்ல வரீங்களா? ஏங்க, ஒரு நாட்டுல நல்லாட்சி நடந்தாலும் சரி, அது கேடுகட்ட ஆட்சியா இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் முதலமைச்சரா தான் இருக்க முடியும். அவர் பொறுப்போட நடந்துகிட்டா இந்த எந்த விஷயமுமே நடக்காது. அவரோட ஆட்சி வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியா இருக்கணும், வன்கொடுமைக்கு எதிரான ஆட்சியா இருக்கணும், ஆதரவான ஆட்சியா இருக்கக்கூடாது. கொடுமைகளுக்கு சர்வாதிகாரியா தான் இருக்கணும், மக்களுக்கு தான் வந்து மக்கள் நலம் விரும்பியா இருக்கணும் முதலமைச்சர்னா. இவர் பாட்டுக்கு நொச்சி குப்பத்தில் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆனா முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் மீறி என்னன்னா, என்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை தலை தூக்குதோ அன்னைக்கு போய் சினிமா பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாரு. அதுக்குன்னு ஒரு முதல்வருக்கு ஒரு பொழுதுபோக்கே இருக்கக்கூடாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். முதல்வர்னா என்ன சாதாரண விஷயங்களா? இத்தனை கோடி மக்களும் ஓட்டு போட்டு நம்பிக்கையோட கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாத்துற விதமா இருக்கணும். இன்னைக்கும் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் தான். எல்லா விஷயத்திலையும் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரு மக்களுக்காக. எல்லா இடத்துலயும் நின்று கேள்வி கேட்கிறாரு மக்களுக்காக. அதுவும் இல்லாம 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் மக்களுக்காகவே செயல்படுறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர். அப்ப முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? நீங்க யோசிக்கணுமா, யோசிக்க கூடாதா? இதே அதிமுக ஆட்சியில ஒரு பொண்ணு சுதந்திரமா செயல்பட முடியும். ஏதாவது பிரச்சனைனா காவலன் செயலின்னு ஒரு செயலியை கொண்டு வந்து அதை கரெக்டா எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா பெண்ணுங்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அதனால அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு ஈஸியா ரீச் பண்ண முடியும். நிறைய பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த பிரச்சனைகளையும் மீறி அவங்க எப்படி பாதுகாப்பா இருக்கணுங்கிறத அதிமுக ஆட்சியில முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டாங்க. சரிங்க மேடம், திமுக முதல்வர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த இரும்பு கரத்துலதான் இத்தனை லிஸ்ட் வந்திருக்குதுங்க. மேடம், நீங்க வந்து ஏடிஎம்கேல இருக்கிறனால இப்படி பேசுறீங்களா? திமுக முதல்வரை தாக்கி எப்படிங்க? இல்ல நான் கேட்குறேன், ஏடிஎம்கேல இருக்கிறோம், டிஎம்கேல இருக்கிறோம், டிவிகேல இருக்கிறோம், அது எல்லாத்தையும் தாண்டி நீயும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு, உனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்கு, சரியா? 2 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? போதைப் பொருள். போதைப் பொருள் அவ்வளோ ஈஸியா தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த போதையில என்ன வேணாலும் நடக்குது. டெய்லி தறிகட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. டெய்லி ஒவ்வொருத்தன் நடு ரோட்ல போட்டு வெட்டுறான். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உங்களால பார்க்க முடிஞ்சுதா? எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது மட்டும் தான் நடக்குதுங்க. முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம நாட்டை பார்த்தா போது மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு நிலைமை. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அரசியல் ஆதாயத்தை தாண்டி பொதுமக்களா யோசிங்க. இன்னைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பிள்ளைங்க நல்லபடியா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அது அதிமுக ஆட்சியால தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு தான் கைக்குள்ள வச்சிருந்தவங்க தான் அதிமுக காரங்க. இன்னைக்கு திமுக அப்படிலாம் இல்ல, ஈஸியா இருக்கு. மேடம், இப்போ வந்து காவல்துறை எல்லாமே வந்து திமுக இவங்க கையில தான் மேம் இருக்கு. அவங்க கையில இருக்கிறதுனால தான் இந்த லட்சணத்துல இருக்குது. அது தன்னோட சுய சுதந்திரத்துல இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்திருக்கும்.
ஒரு கேஸ் முந்தானயத்து நடந்தது, அந்த சம்பவத்துல அந்த பள்ளி குழந்தை காணான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுக்கும் போது இவங்க உன் பிள்ளை யாரு கூடயோ ஓடி போச்சோ தெரியல, போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கேஸை எடுத்து கரெக்டான விதத்துல தீர்வு காண்றதா இன்னைக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு அந்த பொண்ணு செத்து இருக்குமா? காணான்னு சொல்லி பெற்றவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு காரணம் யாரு? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவங்க குடும்பமா டூர் போறதுக்கும் சினிமாவுக்கு போறதுக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதே வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு பெரிய அறிக்கையை விட்டுட்டு எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்துட்டா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லா அம்மாக்களும் தான் இந்த திமுகவுக்கு முடிவுரை எழுத போறாங்க. 100% அண்ணன் எடப்பாடியார் தான் ஆட்சி அமைப்பாரு. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட மாற்றத்துக்கு உண்டான வழி, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு.